Hello everyone, welcome back to my channel Bhuvana vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ். இது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இது மாதிரி 2 பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் உரிச்சிடுங்க. இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 சைடும் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை வந்து சிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃபுட் க்ராஸர் இருந்தால் நீங்கள் அதில் கூட வேணால் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுங்க. பவுலில் மாற்றிட்டு இப்போ அதில் கொஞ்சம் உப்பும் தண்ணியும் சேர்த்து ஒரு 30 நிமிஷம் அப்படியே தண்ணியில் ஊற வச்சுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை தண்ணியிலேருந்து எடுத்து இதை மாதிரி ஒரு டவலில் ஃபுல்லு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலேயும் இதே மாதிரி ஒரு கிச்சன் டவல் வச்சு மூடிடுங்க. அப்போ அதில் இருக்க தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அது வந்து எண்ணெயில் வந்து தெறிக்காது. இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். எப்போவுமே எந்த ஃப்ரை நீங்கள் பண்ணாலும் அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப எடுக்காது. ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம சிப்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. 2 சைடுமே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணோம். இதை வந்து நீங்கள் சாம்பார் இல்லைனா காரக்குழம்பு இல்லைனா ஸ்பெஷலி வத்த குழம்புக்கு வந்து லஞ்சுக்கு வந்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரைஸ்க்குன்னு இல்லாமல் வெறும்னு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக உருளைக்கிழங்குல சிப்ஸ் செய்கிறத விட இது மாதிரி சக்கரவள்ளி கிழங்குல சிப்ஸ் மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து அவ்வளோ இதாக வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை மாதிரி நீங்கள் சிப்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.